ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 22 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எஸ்தர். எஸ்தர் 7:2 சொல்லுகிறது, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? அனாதையாயிருந்து பெரிய சாம்ராஜ்யத்துக்கே மகாராணியான எஸ்தரை இன்று நாம் சந்திக்கப் போகிறோம். எஸ்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உபவாசித்து மன்றாடின ஒரு ஜெப வீராங்கனை. அவளது கணவனான அகாஸ்வேரு ராஜா 127 தேசங்களை அரசாண்டு வந்தார். அதில் ஒரு தேசம் இந்து தேசம் என்று அழைக்கப்படுகிற நமது இந்திய தேசம். எஸ்தர் 1:1. எஸ்தர் என்ற வார்த்தைக்கு நட்சத்திரம் என்று அர்த்தமாகும். எஸ்தரின் புத்தகத்தை வாசிக்கும்போது உலக பிரகாரமான ஆளுகைக்கு மேலாக கர்த்தர் ஆளுகை செய்கிறார் என்பதையும், மனுஷருடைய சித்தத்துக்கு மேலாக தேவனுடைய சித்தமே வெற்றி பெறுகிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து தேவ நோக்கம் என்ன, சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வீர்களானால் அதன்படி செயல்பட அது உதவியாயிருக்கும். எஸ்தரின் தாய் தகப்பன் இன்னார் என்று தெரியவில்லை. மொர்தெகாய் தனது சிறிய தகப்பனின் குமாரத்தியாகிய எஸ்தரை வளர்த்து ஆளாக்கினார். 127 தேசங்களிலும் உள்ள சகல பெண்களை பார்க்கிலும் எஸ்தர் மகா பேரழகியாக விளங்கிய போதிலும் அவளுடைய தாழ்மையும் அடக்கமும் பணிவும் ராஜாத்தியாகும் தகுதியை அவளுக்கு பெற்று தந்தன. அதே நேரம் கர்த்தருடைய கண்களிலும் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. தன்னை வளர்த்து ஆளாக்கின மொர்தெகாய்க்கும் அவள் கீழ்ப்படிந்து நடந்தாள். எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் என் உள்ளத்தை தொடுவதுண்டு. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்பதே அந்த வசனம். எஸ்தர் 4:14. எஸ்தரின் நாட்களில் இருந்தவிட தேவ ஜனங்களுக்கு அதிகமான உபத்திரவம் இந்த நாட்களில் உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகள் மௌனமாயிருக்க முடியாது, ஜெபித்தே ஆக வேண்டும். எஸ்தர் ஜெபித்ததினால் காரியம் மாறுதலாக முடிந்தது. யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யூதருக்கு விரோதமாய் சதி செய்த விரோதிகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் இஸ்ரவேலரின் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் வீண் போவதில்லை. உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் தம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கு பதிலளிக்காமல் ஒரு நாளும் கடந்து செல்வதில்லை. தேவப்பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் வருகிற போராட்டங்களையும் சத்துருவின் சதிகளையும் ஏவல் பிசாசுகளையும் முறியடிக்கும்படி உபவாசித்து ஜெபியுங்கள். எஸ்தர் 3 நாள் உபவாசித்து ஜெபித்த ஜெபம் தேசத்தின் தலைவிதியை மாற்றியமைத்தது அல்லவா? இன்றைய நினைவிற்கு எஸ்தர் 9:32. இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது.
இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 65 மற்றும் 66 அதிகாரங்கள், மாலை 1 தீமோத்தேயு 2 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எஸ்தர் ராஜாத்தியைப் போல் தேவ ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபியுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.